Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நச்சதில் பழி வாங்கிறது, வெச்சு செய்கிறது, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவங்கள அசிங்கமாக கேள்வி கேட்குறது, அவங்களோட ஒட்டுமொத்த பரம்பரையும் இழுத்து வச்சு கழுவி ஊற்றுறது, அவங்க செஞ்ச தப்பையெல்லாம் அடிக்கடி குத்தி காட்டி அவங்கள நோகடிக்கிறது, 4 பேருக்கு நடுவில் வச்சு அவங்க நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி கேவலப்படுத்துறது, ஃபினான்ஷியலாக லாக் பண்ணுறது, சமைச்சு போடாமல் துணி துவைச்சி கொடுக்காம கஷ்டப்படுத்துறது, அவங்கள வீட்டுக்குள்ளே ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பல வகையில் டார்ச்சர் பண்ணால் நார்சிசிஸ்ட் ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்லி நிறைய சர்வைவர்ஸ் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. செஞ்ச தப்புக்கு இப்போ நம்மளை பழி வாங்குறாங்க, வெச்சு செய்கிறாங்க, மானத்தை வாங்குறாங்கன்னு நினச்சி நார்சிசிஸ்ட் ஹர்ட் ஆவாங்க, வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் அமைதியாக சகிச்சுக்கிட்டு போவாங்கன்னு சொல்லி நிறைய சர்வைவர்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நார்சிசிஸ்ட் கிட்ட அனுபவித்ததுக்கெல்லாம் அவங்கள பழி வாங்கணும், பல மடங்காக அவங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சர்வைவர்ஸ்க்கு தோணும். அந்த மாதிரி செய்யும்போது பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். சர்வைவர்ஸோட இந்த ஃபீலிங்ஸும் இமோஷன்ஸும் ரொம்ப நியாயமானது. ஆனால் சர்வைவர்ஸோட இந்த ரியாக்டிவ் அப்யூஸ்னால் உண்மையிலேயே நார்சிசிஸ்ட் ஹர்ட் ஆவாங்களா? அவங்க செஞ்ச அந்த தப்புக்கு இப்போது நல்லா மாட்டிக்கிட்டு அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிலக்குழஞ்சி போவாங்களா? தப்பிக்க வழி தெரியாமல் அமைதியாக எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நார்சிசிஸ்டோட எமோஷ்னல் வயரிங் நார்மலான மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. நார்சிசிஸ்டோட இமோஷன்ஸ், லாஜிக்ஸ் இது எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை செய்யாது. ஆக்சுவலி நார்சிசிஸ்டோட அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட அந்த சர்வைவல்கான தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் அண்ட் அட்டென்ஷன், அது மூலமாக கிடைக்கிற சப்ளை. விக்டிம்ஸ் கடைசி வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும், விக்டிம்ஸோட கவனம் மொத்தமும் அவங்க மேலே இருக்கணும், விக்டிம்ஸ் கிட்டே இருந்து தடங்கள் இல்லாமல் இமோஷனல் சப்ளை கிடச்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நார்சிசிஸ்டோட அடிப்படை தேவைகள். இது எந்த வகையில் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நார்சிசிஸ்ட் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இந்த கண்ட்ரோலும் அட்டென்ஷனும். நீங்கள் அவங்கள உள்ளங்கையில் வச்சு தாங்கி தலையில் வச்சு கொண்டாடி ரொம்ப அன்பாக பாராட்டி சீராட்டி அவங்கள கவனிக்கும்போது அதையும் அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்கீங்க, அவங்களுக்கு தேவையான அட்டென்ஷனையும் இமோஷ்னல் சப்ளையையும் கொடுக்குறீங்க. இது பாசிட்டிவ் சப்ளை. இதுக்கு பதிலாக நீங்கள் அவங்கள பழி வாங்குறீங்க, தரையில் போட்டு நல்லா மிதிக்கிறீங்க, அசிங்கமாக பேசுகிறீங்க, அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதையெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அதையுமே அவங்க சைலண்ட்டாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட லாஜிக் படி நீங்கள் அன்பாக இருக்கும்போது உங்கள் கவனம் அவங்க மேலே இருக்குது, நீங்கள் இமோஷ்னலாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கீங்க. நீங்கள் அவங்கள பழி வாங்கும் போதும் உங்கள் கவனம் அவங்க மேலே தான் இருக்குது, நீங்கள் இமோஷ்னலாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கீங்க. பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அவங்க மேலே நீங்கள் காட்டுற ஒவ்வொரு இமோஷனையும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, சப்ளையாக எடுத்துப்பாங்க. உண்மை என்னென்னா, பாசிட்டிவ் ஃபியூவலை விட இந்த நெகட்டிவ் ஃபியூவலை தான் இன்னும் அதிகமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நெகட்டிவ் ஃபியூவல் நார்சிசிஸ்ட்டை இன்னும் பல மடங்கு அதிகமாக ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். விக்டிமோட குணத்தையே தலைகீழாக மாற்றி இப்படி மோசமாக பிஹேவ் பண்ண வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கிறத நினச்சி இன்னும் சுப்பீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நார்சிசிஸ்ட்டை பழி வாங்குறதால அவங்க உள்ளுக்குள்ளே இன்னும் ஸ்ட்ராங்காகவும் சுப்பீரியராகவும் மட்டும்தான் ஃபீல் பண்ணுவாங்க. சர்வைவர்ஸ் ரியாக்டிவ் அப்யூஸ் பண்ணும்போது நச்சுகள் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க ஹர்ட் ஆகுறாங்க, நிலக்குழஞ்சி போயிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது.
நார்சிசிஸ்ட் உங்ககிட்ட ட்ராப் ஆயிட்ட மாதிரி நடித்து மறுபடியும் உங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை கண்ட்ரோலில் வச்சு சப்ளை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது நார்சிசிஸ்ட்டை என்ன பண்ணால் அவங்க நில குலைஞ்சி போவாங்க, ஹர்ட் ஆவாங்க? வெரி சிம்பிள். அவங்களோட அந்த பேசிக் நீட்ஸை கட் பண்ணணும். அவங்களோட பேசிக் நீட்ஸ் என்னது? கண்ட்ரோல் அண்ட் அட்டென்ஷன். அதை கட் பண்ணணும். அவங்கள ஒரு ஆளாகவே மதிக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட எந்த எமோஷன்ஸையும் காட்டாமல் முழுசாக ஒதுக்கி விடணும். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே இருந்த அந்த எமோஷனல் கண்ட்ரோல் மொத்தமாக கட் ஆகிடும். அதோட அவங்க எதிர்பார்க்குற அந்த அட்டென்ஷனை அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அவங்கள கண்ணுக்கு தெரியாத ஒரு பேய் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்படி ஒரு ஆள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. அவங்கள பற்றி பேசவே கூடாது. நீங்கள் கொடுக்குற இந்த அட்டென்ஷன் மூலமாக தான் நார்சிசிஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. அது நெகட்டிவ் அட்டென்ஷனாக இருந்தாலும் அவங்க ஸ்பெஷலாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அட்டென்ஷன் கட் ஆகும்போது அவங்க ஸ்பெஷல் இல்லை அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வரும். அப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹர்ட் ஆவாங்க. ஸோ எமோஷ்னல் கண்ட்ரோல் அண்ட் அட்டென்ஷன் இந்த 2 விஷயம் கட் ஆகும்போது நார்சிசிஸ்ட் செம்மையாக ஹர்ட் ஆவாங்க, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டேமேஜ் ஆகி ரொம்ப லோவாக இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆவாங்க. உண்மையிலேயே ஒரு சின்ன குழந்தை திருவிழா கூட்டத்தில் தொலைஞ்சி போன மாதிரி பயந்து நில குலைஞ்சி போவாங்க. ஸோ நார்சிசிஸ்ட் நில குலைஞ்சி போகணும்னா அவங்களோட சர்வைவலுக்கு ஆக்சிஜனாக வேலை செய்கிற இந்த 2 விஷயத்தையும் கட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது சர்வைவர்ஸ்க்கு போனஸாக இன்னொரு விஷயமும் கிடைக்கும். அதாவது ப்ரைமரி சோர்ஸாக இருக்கிற உங்ககிட்டேருந்து அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்த அந்த ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகும்போது நார்சிசிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க, மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்போது அவங்களால தெளிவாக யோசிக்க முடியாது. அவங்களோட கேமை உங்ககிட்ட விளையாட முடியாமல் அங்கே தான் அவங்க ஸ்டக் ஆவாங்க. அப்படி ஒரு டிஸ்டர்ப்டு கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறைய தப்புகளை பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு நிலையில் வெளியே நிறைய தப்புகளை செஞ்சு அவங்களா நிறைய பிரச்சனையில் மாட்டி அவஸ்தைப்படுவாங்க. நீங்கள் இதையெல்லாம் தள்ளி நின்று என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி ரிவெஞ்ச் அது இதுன்னு நெகட்டிவ் சப்ளை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களாகவே அவங்க சர்வைவலுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நிஜமாகவே நார்சிசிஸ்ட்டை பழி வாங்கணும்னா அவங்க எதிர்பார்க்குற அந்த கண்ட்ரோலையும் அட்டென்ஷனையும் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களே அழிச்சுப்பாங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.